கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆவணி மாத கிரக நிலைகள், அதாவது மேஷராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார். சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னி வீட்டில் கேது பகவான், தனுஷில் சந்திரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரக நிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்ற விதிங்க. உண்மையாலுமே சொல்ல வரேன், எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி மாதம் தொடக்கம் இருக்குது. ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமாக இருக்குது, நலம் இல்லாமல் இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும். அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும், அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்றவிதிங்க. இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ கரணத்தில் இந்த மாதமானது உதயமாகுது. இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அப்போ இந்த ராகுவின் அம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது. அப்போ இந்த ராகுவின் அம்சம் பார்த்திங்கன்னா புலிங்க. அப்போ புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது. ஏன்னா பாலவ கரணத்தின் அதிபதி பார்த்திங்கனாக்கா பிரம்மாவாக வராருங்க. இப்போ பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும். ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுன்றிருக்குதுங்க. அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காவல் தெய்வம் அப்படின்னாக்க அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்லலாம். உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களை குறிப்பிடுவோம். அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 நிகழ்வுகள் நடக்க இருக்குது. அதாவது சனி பிரதோஷமானது 2 வர இருக்குது. அடுத்தது இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க. அப்போ சனியின் அம்சமே பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தில் வர இருக்குது. அதாவது ஆவணி 1ஆம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க. அப்போ இந்த ஆவணி மாதமே பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமையில் பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று. அந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்று சனி பிரதோஷமும் வர இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவணி 15ஆம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க. ஆவணி 22ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது. அப்போ 3 நிகழ்வுகளுமே சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாகறதுனால சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ, நீதி நேர்மையோடு செயல்பட போகிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருன்ற விதிங்க. உண்மையாலே சொல்லப்போனால் மற்ற கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றது சொல்லுவோம். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் அப்படின்றது சொல்லிகிட்டு இருப்போம். அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது, அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும். அதில் சுபகிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வுகளோ, அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கலாம். அப்போ நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். நீதி நேர்மைக்கு புறம்பாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அப்போ உண்மையாக சொல்லப்போனால் மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க இல்லைங்களா. குழந்தை பேர், திருமண யோகங்கள், பொருளாதார அபிவிருத்தி, அல்லது பார்த்திங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா தொழில்காரங்கனே சனி பகவான், வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள், வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கு
நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல பாருங்க, இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற 2024 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியில் தொடங்கி 2024 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகளானது நடக்க இருக்கு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி 1ஆம் தேதி, அதாவது 17/8/2024 அன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் வர இருக்குங்க. எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றீங்க. 12 வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியுன்றீங்க. வாய்ப்பு கிடைச்சா உங்களோட ஊர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று சனி பிரதோஷ வழிபாடுகள் இந்த மாதத்திலே 2 பிரதோஷம் வர இருக்குது. இந்த 2 பிரதோஷம் கலந்துக்குங்க. ஆவணி 1, ஆவணி 15, அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா 17/8/2024 ஒரு சனி பிரதோஷமும் 31/8/2024 அன்று ஒரு சனி பிரதோஷமும் வர இருக்கு. ஒரு முழம் பூவும் ஒரு முழம் முல்லைப்பூவும் 1 லிட்டர் பாலும் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறதை பார்க்க முடியும். அதே வேளையில் விநாயகர் சதுர்த்தியானது ஆவணி 22ஆம் தேதியானது வர இருக்கு. அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிங்க, 2024 செப்டம்பர் 7ஆம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக விநாயகர் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் 2 வருது இருக்கு இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் அம்சம் தான் விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்துங்க, வெகு நாட்களாக இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்குது, இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துட்டீங்கன்னாக்கா அடுத்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடந்தே தீருன்றவிதிங்க. அதனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க, உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க. 2 பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலே கண்குளிர நடக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகங்களை ஆரம்பித்து உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசியிலேயே வக்ரம் பெற்று உட்காந்துருக்கார். இது யோகமான அமைப்பு தானாக்கா? அந்தளவுக்கு உங்களுக்கு யோகமான அமைப்புலாம் சொல்ல முடியாதுங்க. காரணம் என்னென்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார். ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறைகிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருந்துட்டு இருக்கீங்க. இது உடனே தொடங்கிடும் சொல்லிட முடியாது. சனி வக்ரம் பெறதுனால இந்த மாத காலகட்டங்கள் எல்லா விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுங்க. அது மட்டும் போதாதுன்னு இந்த நேர காலங்களில் யார்கிட்டயா பணங்காசுகள் அண்ணன் தம்பி மாமன் மச்சனை யாரும் வந்து கேட்குறாங்கனாக்கா பணங்காசுகள் தயவுசெய்து கொடுத்துறாதீங்க. இந்த நேர காலங்களில் பணங்காசுகள் கொடுத்துட்டு அதை ஏமாற்றத்துக்கான அமைப்புகள் உருவாயிடும். இந்த நேர காலகட்டம் மட்டும் சொல்ல வரலங்க. எனக்கு தெரிஞ்சளவு 2028ஆம் ஆண்டு காலகட்டம் வரலுமே பணங்காசு விஷயத்தில் கவனமாக இருங்க. புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ வேண்டாம், ஜாமீன் கழுத்தெல்லாம் போடுறது வேண்டாம். இருக்கிற வேலைகள் அப்படியே நீங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லையேல் தேவையில்லாத பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் சட்ட சிக்கல்களும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அது மட்டும் போதான ராசிக்கு 2ல் ராகு 8ல் கேது இருக்கனால கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளானது இந்த ஒரு மாத காலகட்டம் கிடையாதுங்க. வருகின்ற ஒரு 3 வருட காலகட்டத்துக்கு ஒரு சோதனை மிகுந்த காலகட்டமாக தான் இருந்துட்டு இருக்கும். அதை சாதனை படுக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குன்ற விதிங்க. அதை எனக்கு தெரிஞ்சாலும் தெளிவாக சொல்ல வரேங்க. விதிகள் இருந்தால் உங்களோட ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. ஐயா சாமி எனக்கு 7 சனி தொடங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க, ஜென்மத்தில் சனி இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் எது மாதிரியான வேலைகள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, இந்த ஒரு வருடத்துக்கான பலன்கள் செய்யுங்க, எந்தெந்த மாத காலகட்டங்கள் எப்படி இருக்கணும், இதுலேயும் ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் கொஞ்சம் இருக்கும். அந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் நான் எது செய்துக்கலாம், செய்யக்கூடாது, திருமண சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா, இதெல்லாம் கேட்டு உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துங்க. கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துல்லியமாக செய்திருவாங்க. வண்டிவான தடைகளோ பிரச்சனைகளோ எந்த நேரத்தில் இது நடக்க போகுது, நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதை நினச்சி நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்துக்கு கம்பல்
கம்பல்சரி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியத்தை கொண்டு போய் கொடுங்க. எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சது இந்த நேர காலங்களில் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மீறி செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் இழப்புகள் தான் சந்திப்பீங்க. இந்த இழப்புகளை பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசி என்பவர்கள் கடந்த 5 வருட காலத்தில் அனுபவிச்சதை அந்த நபர்கள் யாராவது கிடைச்சாங்கன்னா கேட்டு பாருங்கள். கடந்த 5 வருட காலத்தில் என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த 5 வருட நிகழ்வுகள் தான் உங்களுக்கு நடக்கிறத பார்க்க முடியும். அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. யாருக்கிட்டையும் இதண்டாவாத கருத்துக்கள் பேச வேண்டாம். யார் செய்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறதா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணாமல் நீங்கள் நீதி நேர்மை அப்படின்ற மாதிரி பேசிங்கனாக்கா அதனால் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் குறைந்து போகின்றுவீங்க. ஏன்னா இந்த நேர காலங்களில் சனியின் கட்டுப்பாட்டில் நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ ஏழரை சனி தாக்கங்கள் இருந்தாக்கா முன்ஜென்ம கருமாவின் தொடர்புகள் இந்த நேரத்தில் செய்ததுக்கான பலன்கள் கிடையாது. முன்ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியங்கள் செய்தீங்களோ அதுக்கான பலன்களை இந்த நேர காலங்களில் நீங்கள் அனுபவிச்சே தீர்ந்துருவீங்க. அந்த அமைப்புகள் தான் இந்த நேரத்தில் அனுபவிச்சுட்றீங்க. இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னாக்கா விநாயகர் பெருமான் வழிபாடு செய்கிறதா மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இன்றைய தேதியில் இந்த 2028 காலகட்டங்கள் முடியக்கூடிய காலகட்டம் வரலும் விநாயகருக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கும்பராசி அன்பர்களெல்லாம் நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க. அது மட்டும் போதானே இந்த மாத காலகட்டமே விநாயகருக்கு உகந்தமான ஆவணி மாதமும் அந்த விநாயகர் சதுர்த்தியும் வர இருக்குங்க. அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. அந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு ஒரு கோரிக்கை வைங்க. வெகு நாட்களில் நடைபெறாத ஒரு காரியங்கள்லாம் இந்த நேரத்தில் நடைபெறத்துக்கான ஒரு வாய்ப்புகள், கூடி வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அது மட்டும் போதான இந்த மாத காலகட்டத்தில் 2 சனி பிரதோஷமானது இருக்குது. முதல்ல அது சனிக்கிழமை என்று இந்த ஆவணி மாதம் பிறகுது. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷமாகவும் இருக்குது. ஆவணி 15ஆம் தேதியும் சனி பிரதோஷமாக இருக்குங்க. இந்த 2 அமைப்புகளுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட முன்ஜென்ம கர்மாக்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்திகளானது இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சவரை இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் யோசிக்காமல் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சனி பகவான் வக்ரம் பெறதுலேயும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கண்முன்னு நடக்குன்றீங்க. பொருளாதார நெருக்கடிகள், கடன்கள் வேணால் ஏற்படலாம் தவிர ஆனால் திருமண விஷயத்தில் தடைப்படுத்த மாட்டார். ஏன்னா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெறதுனால வெகு நாட்களாக தடைப்பட்ட திருமண விஷயங்கள்லாம் இந்த நேர காலங்களில் திருமண விஷயங்கள் உங்களுக்கு கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அதனால் வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்கள் கூட 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்திருக்கனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகுன்றீங்க. இதுக்கு முன்பாக தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடை தாமதங்கள் உருவாயிருக்கும். ஆனால் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமண விஷயங்கள்லாம் தடையில்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீர சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. கும்பராசிக்காரர்கள் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, கொடுக்கல் வாங்கல் விஷயம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. மற்ற விதத்தில் தோஷம் கிடையாது. இந்த மாதத்தில் வரக்கூடிய 2 சனிப்புற தோஷத்துக்கும் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. 1 லிட்டர் பால், ஒரு முழம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்த வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா முன்ஜென்ம கருமாக்கள் உங்களோட அதோட கழிந்து போகுன்றீங்க. மற்ற விதத்தில் எதுவும் தோஷம் கிடையாது. சீர சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.